This video sponsored by Buymood shopping app. Buymood one of the online shopping app. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் இருக்கிறது பார்த்துக்குங்க. இருந்தோம். வெரி குட். ஆனா அனுப்ப முடியாது. ஏன்? காலில் மாட்டிக்கிற செருப்புக்காக மாடுகளை கொள்றது மகா பாவம் சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறா. என்னடா அது? ரப்பர் செருப்போட ஒத்த காலில். வா வா, வீடியோ ஆன் பண்ணிட்டு சாப்பிடுறேன் மாமி. ஷார்ட் விட்டு டிவி எல்லாம் போடலாம். டேய், அது ஷாக்கே கடிக்க போறது. நீ வந்து உட்காரு. வா கௌசி, அதை ஆன் பண்ணிட்டு போ. வேண்டாம், சும்மாறா. சூடா இருந்தது அதனால ஆத்தனே. ஹாய். வணக்கம். செய்திகள் வாசிப்பது பாரதி. நமது விசேஷ நிருபர் ஔவை சண்முகி துப்பு துலக்கியதில் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்துள்ளன. நம்பர் 5 போட்ஷாப் சாலை சண்முகப்பிரியாவில் கடந்த சில வருடங்களாக பல கொள்ளைகள் நடைபெற்று வருகின்றன. அவற்றை ஔவை சண்முகி மிக திறமையாக படம் பிடித்ததை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஒளிப்பதிவு, எடிட்டிங் ஔவை சண்முகி. ஏய், எவ்வளவு போடுற? இதுல நான் இல்ல, யாரோ டோ போட்டு எடுத்துக்கா. சண்முகி மாமிக்கு என் மேல பொறாம. கொலை. இப்ப நீங்க பார்த்தது சாம்பிள் தான். இவ செஞ்சதெல்லாம் எடுத்தா ஒரு வீடியோ லைப்ரரியே வைக்கலாம். வாட் நான்சென்ஸ் இஸ் ஆல் திஸ்? அண்ணா நீங்க டென்ஷன் ஆகி நான் பாத்துக்கிறேன். கௌசி என்னடா கௌசி? ஏண்டி கௌசல்யா ஒரு ஏழை பொண்ணாச்சு வீட்டுல வேலைக்கு வச்சா உண்டை விட்டுக்கு ரெண்டா பண்றேன் நீ. என்ன நீங்க நாங்க கேட்காம அடுத்த ஆத்துல வரவாளா கேட்பாங்க. பெரிய பேண்டிட் குவீனா இருப்பா போல் இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? சேது சார். சொல்லுங்க. இன்னும் கூட நிறைய எடுக்கிறதா இருந்தது. ஆனா பாருங்க, இந்த நாசமா போன பேட்டரி வீக் ஆயிடுத்து. இல்லைன்னா ராத்திரி எதுக்கு நீங்க பகல் எடுத்து ரொம்ப நல்லா இருக்க. ஒரு சோனா பாத்துக்கு ஒரு பானை சோறு இது போடி. அப்புறமா நீங்க அன்னைக்கு ராத்திரி நாயை கட்டி போட்டு வர திருட போறேன் நீ. அண்ணா போற போக்குல நாயை கூட திருடிடுவா போல இருக்க. நான் உன்னை இந்த மாதிரி அவ்வளவு அடிக்காதா பாரு. அவருக்கு எவ்வளவு இறக்கம் பாரு. புரியுதா உனக்கு? போடி போவல்ல போ. ஐயோ, நான் சொல்றது. என்ன தட்டு தட்டுங்க, கை தட்டி சிரிங்க, ஊரே சிரிக்கட்டும். இல்ல, உங்க கஷ்டத்துல தட்டு. கஷ்டத்துல? ஓ சரி, தேங்க்யூ. இவ்வளவு பைசல் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்க ஆத்து விஷயத்தை நீ ஏடி பாக்குறது போ. என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி காரியத்தை இந்த வீட்டுல காட்டுவே நீ? தயவுசெய்து போயிட, அப்புறமா கூப்பிட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சண்முகி. இத்தனை வருஷமா இங்க திருடு நடந்துருக்கு. நேக்கும் ஜானைக்கும் தெரியப்படுத்த நீ வந்து ஒரே வாரத்தில் எப்படி எல்லாம் கண்டுபிடிச்ச? ரொம்ப சிம்பிள். சேனம் கட்டின குதிரை மாதிரி ஒரே கண்ணோட்டத்துல இருந்தா நல்லவா யாரு கெட்டவா யாருன்னு தெரியாது பாருங்க. நாலா பக்கமும் பார்க்கணும். இந்த காலத்துல பூஜையில கூட கண்ணை மூடிட்டு இருக்கப்படாது, முழிப்பா இருக்கணும். என்ன நம்பு கௌசி. மரியாதை எங்கேருந்து போயிரு. இனிமே இந்த பக்கம் வரைய கூடாது. ஆமா, வந்த கொண்டுருவேன். ஜாக்கிரதை. விரட்டி அடிச்சிட்டேன். இந்த காலத்துல யார் நல்லவா யார் கெட்டவான்னு தெரியறதே இல்ல. இவ பொம்பளே இல்லன்னா என்ன ஆச்சரியம் பாருங்க. நானும் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன். சரி அண்ணா, கூடி சீக்கிரமே ஒரு நல்ல சமயக்காரியா பார்த்து அப்பாயின்ட் பண்ணிடுறேன். மறுபடியும் சமய காரியம் என்னத்துக்க? காரன் போறாதோ? எதுக்கு சொல்ல வரேன்னா, வேண்டாம், நீங்க சொல்லவே வேண்டாம். 2 நாள்ல சமயக்காரனே அரேஞ்ச் பண்ணிடுறேன். அது வரைக்கும் பூவா? ஏன்பா என்ன பார்த்தா சமைக்கிறவள தெரியலையா? நானும் 5 வருஷமா ஒருத்தருக்கு சமைச்சு போட்டுன்னு தான் இருந்தேன். நீ 5 வருஷம் சமைச்சு போட்டது மாம்சம் சாப்பிட்றவனுக்கு. சண்முகி, நீயும் அவ கூட சேர்ந்து இருந்து ஒத்தாசியா அந்த பழைய வாசனை வராத பாத்துக்கோ. ஆட்டம்.